சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். தனா மனசை வந்து கருப்பணசாமி வந்து மாத்திட்டாங்க. வேற லெவலில் மனசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டா இருக்கும். சீனுவை வந்து தட்டி எழுப்ப பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து கருப்பணசாமி வந்து மாசா வந்துடுறாங்க. எல்லாரையும் வந்து டிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சீனு வந்து எந்திரிக்கிறாங்க. சீனு எப்பட்றா நீ இங்கே வந்தங்கிற மாதிரி மாயா வந்து அன்பா பாசமாக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் வந்து சீனு வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏய் நீ தானே இது மாதிரி ஆளெல்லாம் செட் பண்ணியிருக்க. எனக்கு உன்னை பற்றி தெரியும். என்ன நீ நல்லவனுங்கிறத நிரூபிச்சு காட்ட இது மாதிரி நீயா சதி செஞ்சு கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்றுற மாதிரி வந்து ட்ராமா ப்ளே பண்ணுறியான்னு சொல்லி சீனு வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே வந்து கருப்பணசாமி அங்கே தூரத்தில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து சீனு வந்து பார்க்குறாங்க. என்னது கருப்பணசாமி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவளா யதார்த்தமாக இங்கே வந்தாளா? இல்லை நம்ம சொன்னதான் உண்மையாக இருக்குமா? ஒன்றும் புரியலையே. எப்படி இருந்தாலும் குறி சொல்கிற இடத்துல வந்து கருப்பணசாமி என்ன சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே குடுக்குன்னு வராங்க. இங்கே மணி ஃபேமிலியை வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மா, தனம், அப்புறம் கதிர் எல்லோரும் இருக்காங்க. மாயா சீனுவை பார்த்தீங்களாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க வந்துருவாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கருப்பணசாமி யார் சாப்பாடை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து குறி சொல்ல போகிறாங்க. இந்த வருஷம் யாருக்கு வந்து அமோகமான வருஷமாக அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி மணிலேருந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கற்பனசாமி எல்லாரையும் டிஸ்மிஷன் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து வேக வேகமாக மாதம் வந்து நம்ம ஸ்ரீ வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்ரீ வந்து குறி சொல்கிற இடத்துக்கு வந்து வந்தோன்னே சாமியா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. யார் சாப்பாடை சாப்பிட்டு குறி நல்ல வாக்கு சொல்ல போகிற ஆத்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கற்பனசாமி வந்து தனாவோட சாப்பாடும் மாயாவோட சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. பசங்களா உங்களுக்கு தான் இந்த வருஷம் குறி சொல்ல போகிறாங்க. இனிமேட்டு நடக்க போகிறதும் இனிமேட்டு முன்னாடி நடந்ததும் எல்லாத்தையும் வந்து டான் டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து சீனு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சீனுவை வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்க. நீ நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து மற்றவங்க எது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்கணும். நீ கேட்குறதே இல்லையா போல இருக்கே. மாயாவை தான் திட்டுறாங்க. அப்படின்னா மாயா தப்பானவதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீனு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீ மாயாவை பற்றி தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் பொக்கிஷத்தை கொடுத்துருக்கேன்டா. பொக்கிஷத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கணும். சரியா? என்றைக்குமே உன் மனைவி உன்னோட பொக்கிஷம். அவளை விட்டுறவே கூடாது. அவள் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அவள் எந்த தப்பும் பண்ணாதவ. சரியா? குடும்பத்துக்காக வந்து பழியை சுமந்துக்கிட்டு இருக்கா. கூடி சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் நான் தெரிய வைக்க போகிறேன். இந்த கருப்புக்கு தெரிஞ்சிட்டா போதும். மாயா நீ நல்லவம்மா நல்லவ. உன் மேலே பழி போட்டது எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் வந்து எடுத்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் கருப்பு வந்து உனக்கு ஆதரவாக நிற்கிற வரைக்கும் உன்னை யாரும் உன்னோட வாழ்க்கையை வந்து அசைச்சிக்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் இந்த கருப்பணசாமி உனக்கு தான் துணையாக இருப்பேன்னு மாயாவுக்கு வந்து அருள்வாக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீனு என்ன மாயா கையை கெட்டியமாக பிடிச்சிப்பியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அந்த இடத்துல மாயா கையை வந்து மாசா வந்து பிடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒத்துமையாக இருக்கணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க சித்தி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி முடிவெடுக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் மாயாவுக்கு மட்டும்தான் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிடுறாங்க. சொல்கிறதெல்லாம் பார்த்தா மாயா நல்லவங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு பொய் சொல்ல போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாயா நல்லவ தான். ஆனால் எந்த காரணத்துக்காக வந்து எதுக்காக இப்படியெல்லாம் வந்து அவள் உண்மையை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு புரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சீனுக்கு வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. கருப்பணசாமி தனா பக்கம் வராங்க. தனா உனக்கு பால் மனசு. யார் என்ன சொன்னாலும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்க. அதை முதல்ல நிப்பாட்டு. உனக்கு நான் நல்ல கணவரை வந்து கொடுத்துருக்கேன். அவன் உன்னை என்றைக்கும் வந்து உன்னை விட்டு கொடுத்துடவே மாட்டான். அவன் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துப்பான். சரியா? அவனை கொஞ்சம் நம்ப ஆரம்பி. உனக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்பவே வந்து யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கை. இவன் நல்லவன்டா. இவன் நல்லவன்னு கருப்புசாமிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த கருப்புக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீ அந்த இடத்துல. அப்பாடா இவருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னடா எல்லாரும் ஒன்று உன்னை திட்டுறாங்க. உன்னை கண்ணா அப்படின்னான்னு வந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறல்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தனாவே வந்து உன்னை அடிக்க வரப்ப எல்லாரையும் வந்து தடுப்பா. நீ வந்து பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கற்பனசாமி வந்து சொல்கிறாங்க. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை வந்து விட்டுறாத. இந்த பக்கமும் அந்த பக்கமும் யோசிக்காத. உன் புருஷன் சொல்லே உனக்கான வேதம். அவன் என்ன சொல்கிறானோ அது மட்டும் செய். அவன் சொல்கிறது மட்டும்தான் உண்மை. மற்றபடி உன்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து சதி. கதிரை மட்டும்தான் நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி பேரோட வந்து சொல்கிறாப்புல. நம்ம தனத்துக்கு வந்து புல் அடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நீ என்ன தனம் பேச்சை வந்து கேட்பியா? கண்டிப்பாக கேட்பான். தனம் நீ வந்து கதிர் பேச்சை கேட்பியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி சொல்ல சொல்கிறாங்க அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம். சரி அவர் பேச்சை நான் கண்டிப்பாக கேட்பேங்கிற மாதிரி தனோட மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றுறாங்க. வேறு லெவலில் மாசாடுச்சுன்னே சொல்லலாம். 2 பேருக்கும் வந்து நல்லாவே வந்து குறி சொல்லிட்டீங்க. இப்போ 2 ஜோடிகளையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்கள் என்றைக்கு வந்து ஒத்துமையாக வந்து இருப்பீங்க. உங்களை பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த கருப்பு உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒத்துமையாக தான் எப்போதும் இருப்பீங்க.
அது நான் உங்களுக்கு வாக்கு குடுக்குறேங்கிற மாரி கருப்பண்ணசாமியே வாக்கு குடுத்துட்டாங்க. இத நெனச்சு நம்ம மணியும், மனோரமா பாட்டியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க 4 ஜோடிகளும். அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்து சாப்பிடலான்னு இருக்காங்க. பத்மா சமையலும், பார்வதி சமையலும் சுத்தமா வந்து பிடிக்கல. நம்ம ரகுராமுக்கு ஃபேஸ்ல பார்த்தாலே தெரியுது. இருப்பினும் வந்து ரகுராமுக்கு பிடிச்ச சாப்பாடா வந்து தள்ளுறாங்க. அவங்க சமைச்சது எல்லாத்தையும். ரகுராம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டா மனசு மாற வேண்டியிருக்கும். சாப்பாடா பொண்ணோட வாழ்க்கையா? பொண்ணுக்கு என்னைக்குமே வந்து நம்ம ஆதரவா தான் இருக்கணும். அதுக்காக தான் ஜானகி, நீ சமைச்ச சாப்பாட வந்து நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் ஏந்திச்சு போறாங்க. அப்பன்னு பார்த்து மணி எல்லாரையும் கூட்டிட்டு மாசா வராங்க 4 ஜோடிகளும். அப்பன்னு பார்த்து, "என்னங்க வந்துட்டீங்களா? சீனு, மாயா வித்தியாசமா வந்து இனிமேட்டு நடந்துப்பாங்க. இனிமேட்டு அதிரடியா இருக்க போகுது பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி மணி வந்து மனசுலயே வச்சுட்டு வரப்ப, "ஆர்த்தி எடுக்க மாட்டீங்களா? இந்த 2 புது ஜோடிகளுக்கும்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதான் ஆல்ரெடி எடுத்தாச்சுல, திருப்பி திருப்பிலாம் எடுக்க வேணாம். அம்மா டயர்டா இருக்கும்மா, நான் உள்ள போய் தூங்க போறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தூங்கலான்னு போறாங்க. எப்படி இருந்தாலும் மாயாவும், சீனும் வந்து செமையா வந்து சண்டை தான் போட்டிருப்பாங்க. இப்பயே தெரியுதே. என்னது சண்டை போட்டிருக்காங்களா? அவங்க எவ்வளோ தெரியுமா ஒத்துமையா, சூப்பரா இருந்தாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மணி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்றீங்க? ஆமா, நீ வந்து மாயாவ பிரிக்கணும்னு நெனச்சு யோசிச்சுட்டு இருக்க. ஆனா மாயா வந்து உன் புள்ள மனசுல வந்து நிறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? அது தண்ணியா என்ன அப்படியே ஊத்தி நிரப்பி வைக்கிறதுக்கு? அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்வதி மட்டும் சிரிக்கிறாங்க. மாயா பேரை வந்து உன் புள்ள வந்து பச்சை குத்தி வச்சிருக்கான் தெரியுமா? அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. சீனு ரூமுக்கு வேக வேகமா போறாங்க. பத்மாவும் பார்வதியும். அப்பன்னு பார்த்து, "என்னடா மாயா பேர் எழுதி வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற" மாரி சீனு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. "டேய் காட்டுறா" அப்படின்னு சொன்னோன்னே வந்து மாயா பேர வந்து பார்த்துடுறாங்க. நம்ம பார்வதியும், பத்மாவும். "டேய் என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? மாயாவ நீ ஏத்துக்கிட்டியா?" "அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நான் ஏத்துக்கிறதா இல்லையாங்கிற முடிவுல வந்து நான் எடுக்க முடியாது. ஏன்னா, கருப்பண்ணசாமி வந்து என்ன குழப்பிட்டாங்கங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு. ஆனா, மாயா பேர வந்து விருப்பப்பட்டெல்லாம் நான் எழுதவே இல்ல. உங்க அப்பா தான் சொன்னாங்க. அப்பா வந்து 1000 சொல்லுவாங்க. அப்பாவும், பாட்டியும் வந்து அந்த மோர் மாரி ஒண்ணு குடுத்தாங்கம்மா. நான் நல்லா தூங்கிட்டேன். அப்பன்னு பார்த்து அடுத்த நாள் காலையில எந்திச்சு பார்த்தேன்னா, இங்க வந்து மாயாங்கிற பேர் வந்து வந்துருச்சும்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே, ஏங்க ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? நான் என்ன பண்ணேன்? சீனு வந்து இப்படியெல்லாம் சொன்னான். அவன் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் பத்மா. உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். நீ தெரிஞ்சா வந்து கன்னாபின்னான்னு திட்டுவல்ல. அதனால என் மேல நான் என்னைக்காவது உன்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கேனா? சும்மானு இருங்க. நீங்க வார்த்தைக்கு 300 வார்த்தை பொய் சொல்லிட்டு தான் இருப்பீங்க. நீங்களும் உங்க அம்மாவும் ஓவரா தான் சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரியே இல்லங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது, தனா மாட்டுக்கு சோகமா வந்து போறாங்க. ஜானகி வந்து கதிர வந்து விசாரிக்கிறாங்க. "என்னடா உன்கிட்ட சிரிச்சு பேசுனாளா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "நீங்க வேற அத்த. நான் வந்து கிழக்கு வந்தா, அவ மேற்கு பக்கம் போயிட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது, எப்படி அவன்லாம் என்ன வந்து மன்னிச்சு ஏத்துப்பாளா? அது கஷ்டம் தான். உன்ன பத்தி புரிஞ்சுப்பாடா. நீ காத்துக்கிட்டு இருடா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர்கிட்ட ஆறுதலா பேசுறாங்க. அவ பொறுமையா வந்து வந்துட்டோம். இருந்தாலும், அவ மத்தவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்புறா. அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னடா ஆச்சுங்கிற மாரி சொன்னோனே, கார்த்தி வந்து போன விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா நான் சொல்லி வைக்கிறேங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி வந்து காட்டுறாங்க. அவங்க புதுசா வந்து மாறிட்டாங்க போல இருக்கு. புது புவனேஸ்வரி தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல. ரகுராமுக்கு வந்து எப்படி ஆப்பு வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் எப்போதும் போல சொதப்பிட்டான்னு எனக்கு தெரியும்னு சொல்லி, கார்த்திக் கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "நீ எதுக்கும்மா கடுப்பாகுற? அடுத்தது என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வந்திருக்க புவனேஸ்வரி வந்து, ஒரு அதிரடியான திட்டம் வந்து சைலன்ட்டா வந்து போட்டுட்டு இருக்கிற மாரி காட்டி, எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.